ஹலோ கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், நான் தான் அவங்க எஸ்கே. ஸ்குட் கேம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து என்னடா பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் தி 8 ஷோ பார்த்தேன். உண்மையிலே தரமான சீரிஸ் வந்து 6 மாதம் ஆகுது. ஆனால் நான் இப்போ தான் பார்த்தேன். டாப் நாச்சாக இருக்கும் கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம். இந்த சீரிஸ் வந்துட்டு நிறைய சீரிஸ் வந்துட்டு ஃபஸ்ட் எபிசோட்லேயே உங்களை உட்கார வைக்காது. ஆனால் இந்த சீரிஸ் கண்டிப்பாக உங்களை ஃபஸ்ட் எபிசோட்லேயே உட்கார வைக்கும். நான் 2 நாள் இந்த சீரிஸை பார்த்து முடிச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்பாய்லரான ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, கடனில் கஷ்டப்படுறவங்க எல்லாரையும் வந்துட்டு ஸ்குட் கேம் மாதிரி ஒரு இடத்துல தங்க வச்சுருவாங்க. அந்த இடத்துல அவங்க எவ்வளோ நாள் தங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். பட் ஆனால் அவங்க அங்கே தங்கணுன்னா அங்கே ஒரு டைம் அந்த இடத்துல தங்கறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். குறைஞ்சின்னா அந்த அங்கேருந்து போகிற மாதிரி ஆகிடும். அங்கேருந்து அவங்க போகக்கூடாதுன்னா அந்த டைமை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி ஏற்றணும்னா, அங்கே கேமரா ஃபுல்லாக வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேமராவில் பார்க்குறவங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும். அது எப்படி வேணா இருக்கலாம். அந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணி அந்த டைம் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அங்கே டைம் எத்தனை தான் அவங்க ரூமில் ஒரு ஸ்கோர் போர்டு மாதிரி இருக்கும். அந்த ஸ்கோர் போர்டில் நிமிஷத்துக்கு நிமிஷம் இவ்வளோன்னு ஏறும். அதனால் இவங்க இங்கே டைம் எத்தனை தான் அந்த ஸ்கோர் போர்டில் இவங்க நிறைய காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக முடியும். ஆனால் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நீங்கள் உள்ளே இருக்கும் போதே வந்துட்டு ஏதாச்சும் பொருள் வாங்கிக்கலாம். பட் ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, உள்ளே இருக்க எல்லா பொருளுமே 100 மடங்கு விலை ஜாஸ்தி. நீங்கள் ஒரு பென்சில் இங்கே வந்துட்டு 5 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அங்கே 500 ரூபா வாங்கணும். அதுதான் அங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, அங்கே மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்கும். 8 ஃப்ளோரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் பாவம். ஆனால் 8வது ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜா. நீங்கள் 100 மடங்கு விலை இருந்தாலும் கவலைப்படவே தேவையில்லை இது 8வது ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு 10,000 வாண்டு கிடைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு. அதை 2 மடங்கு ஆக்கலாம், அதை 20,000 ஆக்கலாம் செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் ஆட் பண்ணால் 3rd ஃப்ளோருக்கு 30 கிடைக்கும். அதே மாதிரி 3rd ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஆட் பண்ணால் 4th ஃப்ளோருக்கு 50. அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு போயிட்டு 8th ஃப்ளோரில் பயங்கரமாக கிடைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு. அதனால் வந்துட்டு 8th ஃப்ளோராக சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 8 ஷோக்கு போனீங்கன்னா. அடுத்து எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் யாருன்னு சொல்லிடுறேன். 2nd பிளேயர், அடுத்து ஹீரோ, 3rd பிளேயர், அடுத்து 7th பிளேயர். இவங்க 3 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யார் பிடிக்கும்னு சீரிஸ் பார்த்து முடிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் ஸ்பீடு தலையில் கை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த சீரிஸ் யாருக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, நீங்கள் சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரிஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இது கொஞ்சம் 2 டார்க்காக தான் இருக்கும். வைலன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதில் சூப்பராக ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு எபிசோடு எந்த கேரக்டரில் முடியுதோ அடுத்த எபிசோடில் அந்த கேரக்டர் வந்துட்டு எப்படி இந்த கேம் உள்ள வந்ததுன்றதுலேருந்து ஆரம்பிக்கும். 8 எபிசோடுமே அப்படி தான் போகும். ஒரு எபிசோடு ஆரம்பிக்கும் போது ஒரு கேரக்டர் ஃபஸ்ட்டு வருவாங்க. இந்த சீரிஸுக்கு என்னோட ரேட்டிங் என்னென்னா 10க்கு 10 கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வந்துட்டு பெருசாக இல்லை எதுவும் மைனஸ்ன்னு எனக்கு ஃபீல் ஆகலை. நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டிங்களா இல்லைனா இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்கன்னா பார்த்துட்டு எவ்வளோ ரேட்டிங் நீங்கள் கொடுப்பீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ ரெக்கமெண்டேஷன் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் ப்ளீஸ். ஏன்னா என்கிட்டயும் கண்டென்ட் எதுவும் இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அந்த கண்டென்ட் நான் பண்ண முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.